இந்த படத்துல நிறைய சீக்வன்சஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஹைக் கிடைக்கிறதுக்கான காரணம் வந்து அனிருத்தோட மியூசிக்கா இருக்கு. ஒரு பெரிய காரணமா இருக்கு. பட் ஸ்டில் அனிருத்தோட மியூசிக்னாலேயே ஒரு சீன் எலிவேட் ஆயிருதா அப்படிங்கிறது வந்து ஒன்று கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேனே, இந்தியன் டூல நமக்கு எத்தனை மெமரபிள் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு மியூசிக்கலி ஸ்பீக்கிங். நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஒரு படத்துல மியூசிக் நல்லா இருக்கு அப்படின்ற ஃபீல் உங்களுக்கு வர்றதுக்கும் டைரக்டருக்கு ஒரு பங்கு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா அவரு தான் வந்து எந்த மாதிரியான மியூசிக் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கக்கூடிய ஒரு ஒரு பொசிஷன்ல இருக்காரு. அதே மாதிரி அவர் தான் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட இந்த மாதிரி ஒன்று வரும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு ஃபீல் பண்ணாரு அப்படின்னா, எந்த மாதிரியான ஒரு சீனை காமிச்சு, எந்த மாதிரியான சிச்சுவேஷன் சொல்லி ட்ரிகர் பண்ணி அந்த மியூசிக் அவர்கிட்ட இருந்து வர வைக்கணும் அப்படின்னு அவருக்கு தான் தெரியும். ஸோ அந்த கிரெடிட் வந்து ஒரு டைரக்டருக்கு கரெக்டாக போய் சேரணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து அனிருத் கிட்ட இருந்து வந்து எத்தனை படங்கள்ல விழிகளே மாதிரி ட்ராக் வந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த படத்தில் விழிகளேன்னு ஒரு ட்ராக் வருது. ரொம்ப முக்கியமான சீக்வன்ஸில், ரொம்ப சின்ன ட்ராக்கு, ஒரு முக்கியமான சீக்வன்ஸில் வரும். ஸோ அது வந்து நான் ஃபஸ்ட்டு கேட்டப்ப வந்து எனக்கு அனிருத்துக்கு வந்து இப்படி ஒரு ஜோன் இருந்ததாவே எனக்கு வந்து ஞாபகம் இல்லை. ஸோ ஒரு அருண் படத்தில் தான் வந்து அனிருத் கிட்ட இருந்து இந்த மாதிரி சில மியூசிக் வரும் அப்படின்னு சில சில எக்ஸாம்பிள்ஸ் இந்த படத்திலே இருக்குது. ஸோ அதனால் அந்த கிரெடிட் வந்து டெஃபினட்டாக அருணுக்கு இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்.